21வது ശ്ലോകം. ശുംഭാമേ ബഹവോ ദൃഷ്ടാ നിശുംഭാശ്ച സഹസ്രശ ഗാദിദാശ്ച മയാ പൂർവം ശതശോ ദൈത്യദാനവാ. நான் நிறைய சும்பர்களை எல்லாம் பார்த்தாச்சு. இதோடு கூடிட்டு ஆயிரக்கணக்குக்கு நிசும்பர்களையும் பார்த்தாச்சு. முன்னால நான் 100 கணக்குக்கு அசுரர்களையும் தானவர்களையும் கொன்னும் இருக்கேன். 22வது ஸ்லோகம். மமாக்ரே தேவவ்ருந்தானி வினஷ்டானி யுகே யுகே நாசம் யாஸ்யந்தி தைத்யானா யூதானி புனரத்யவை. என்னோட கண்ணு முன்னால தேவர்கள் ഓരോ യുഗത്തിലെയും ഇല്ലാമ പോയിടുറ. അസുരர்களும் இப்போ இந்த நிமிஷம் என் கண்ணு முன்னால இல்லாம போயிடுவா, நீ பாரு. ഓരോ യുഗത്തിലെയും ദേവർകൾ എന്നോട് കണ്ണു മുന്നാലിയാക്കും, ഇല്ലാമ പോരാ. അസുരர்களோடு பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு யுகம் அவசானிக்கிறத எப்படி காணாம போவாளோ அதே மாதிரி இல்லாம போவா, நீ பார்த்துக்கோ. 23வது ஸ்லோகம். கால ஏவாகதோஸ்த்யத்ர தைத்ய சம்ஹாரகாரகா மிருதாத்வம் குருஷே யத்னம் ரட்சணாய ஆத்மசந்ததே. அசுரர்களை இல்லாம பண்ற அந்த காலம் வந்துடுத்து. உன்னோடு அசுர கூட்டங்களை காப்பாத்துறதுக்கு நீ என்னத்துக்காக்கும் சும்மா வேஸ்டா வேலை பண்ற. 24வது ஸ்லோகம். குரு யுத்தம் வீரதர்ம ரட்சாயை த்வம் மகாமதே மரணம் பாவிதுஸ்த்யாஜ்யம் யசோ ரட்சியம் மகாத்மபி. வீரதர்மம் ரட்சிக்கிறதுக்கு வேண்டிட்டு வேணுமானா உனக்கு யுத்தம் பண்ணலாம். வீரர்களோட தர்மம் அப்படிங்கிறது சொதர்மானுஷ்டானமாக்குமே யுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்காக வேணுமானா உனக்கு யுத்தம் பண்ணலாம். இருந்தா கூட அந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. அந்த மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால சாதிக்காது. மகாத்மாக்கள் யசஸ ரட்சிக்க வாக்குமே செய்யணும். நீ உன்னோட சொதர்மானுஷ்டானமாயிருக்கிற யுத்தத்தை வேணுமானா பண்ணிக்கோ, தோத்து போயிடுவாய். 25வது ஸ்லோகம். கிம் தே காரியம் நிசும்பேன சும்பேன ஜதுராத்மனா வீரதர்மம் பரம் பிராப்ய கச்ச ஸ்வர்கம் சுராலயம். நிசும்பன யூஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சும்பனாலேயும் உனக்கு என்ன வாக்கும் பிரயோஜனம்? இந்த சும்ப நிசும்பர்களால உனக்கு என்ன பிரயோஜனம்? வீரதர்மம் அனுஷ்டிச்சு தேவ பூமியான சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கான வழியப்பாரு. 26வது ஸ்லோகம். சும்போ நிசும்பச்சைவான்யே யே ஜாத்ர தவ பாந்தவா சர்வே தவானுகா பச்சாதாகமிஷ்யந்தி சாம்பிரதம். சும்பனும் நிசும்பனும் அதே மாதிரி உனக்கு பந்துக்கள் ஆயிட்டு யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம உன்னோடு பின்னால வந்து வீரமரணத்தை ஸ்வீகரிச்சுப்பா. நீ ஆரம்பிச்சு வை யுத்தத்தை. நீ ஆரம்பிச்சு வச்சு முதல்ல வீரமரணத்தை ரிசீவ் பண்ணு. உனக்கு பின்னால ஒவ்வொருத்தரா வந்து வீரமரணத்தை அடைவா. 27வது ஸ்லோகம். கிரமஷ சர்வதைத்யானாம் கரிஷ்யாம்யத்ய சம்சயம் விஷாதம் த்யஜமந்தாத்மன் குரு யுத்தம் விஷாம்பதே. கிரமேண எல்லா அசுரர்களையும் நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ, புத்தி இல்லாதவனே. அதனால
உன்னோட இந்த சங்கட பாவத்தை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு யுத்தம் பண்றதுக்கு ரெடியாகு. உன்னோட அட்வைஸ் ஒன்றும் எனக்கு இனி வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன கண்ட்ரோல் பண்ற ஒரு பர்த்தா ஆகும் எனக்கு வேண்டாம். 28வது ஸ்லோகம். त्वामहं निहनिष्यामि भ्रातरं तव साम्प्रतं तदशुम्भं निशुम्भं च रक्तबीजं मदोल्कटं. உன்னையும் உன்னோட தம்பியையும் நான் உடனடியாக கொல்லுவேன். அதுக்கப்புறமா சும்பனையும் நிசும்பனையும் அகங்காரத்துல கண்ணு காணாம நிற்கிற ரக்த பீஜனையும் நான் கொல்லுவேன். 29வது ஸ்லோகம். அன்யாம் ச தானவான் சர்வான் ஹத்வாஹம் சமராங்கணே கமிஷ்யாமி யதாஸ்தானம் திஷ்டவா கச்சவாத்ருதம். போர்க்களத்துல வச்சு வேறையும் அசுரர்களை எல்லாம் கொன்னுட்டு நான் என்னோட ஸ்தானத்துக்கு போவேன். நில்லங்க, அப்படி இல்லைன்னா ஓடிப்போம். யுத்தம் பண்ணறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, நில்லு. அப்படி இல்லைன்னா என்ன பயந்துட்டு நீ பாதாளத்துக்கு ஓடிப்போ. 30வது ஸ்லோகம். கிருஹாணாஸ்திரம் த்ருதம் துஷ்டா குரு யுத்தம் மயாதுனா கிம் ஜல்பாசி மிருஷா வாக்கியம் சர்வதா காதர பிரியம். அப்படி இல்லைன்னா டேய் துஷ்டா, அதிசீக்கிரமா அஸ்திரம் எடுத்துட்டு என்கிட்ட யுத்தம் பண்ணு. சும்மா இப்படி பயந்தாங்குழிய மாதிரி புலம்பீண்டு நிற்காதே. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார் ஜனமேஜயனுக்கு. அதனால வியாச உவாச்சா. 31வது ஸ்லோகம். தயேதம் பிரேரிதௌ தைத்யௌ சண்டமுண்டௌ கிருதான்விதௌ ஜ்யாசப்தம் தரசா கோரம் சக்கரதுர்பலதர்பிதௌ. அம்பிகை இப்படி பிரேரிப்பிச்ச உடனடியாயிட்டு அகங்காரத்தால கண்ணு காணாத்த பலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அபிமானமாயிட்டு இருக்கிற சண்டமுண்டர்கள் கோபத்தோடு கூடிட்டு வில்லுல அம்பு தொடுத்து விட்டா. 32வது ஸ்லோகம். சாபிஷங்க ஸ்வனம் சக்ரே பூரயந்தி திசோ தச சிம்ஹோபி குபிதஸ்தாவன் நாதம் சமகரோத்பலி. அஷ்டதிக்குகள் அதே மாதிரி மேல கீழே இப்படின்னு 10 திக்குகளும் முழங்கி கேட்கிற மாதிரி அம்பிகை சங்கநாதத்தை முழக்கினா. ரொம்ப பலம் இருக்கிற சிங்கம் கோபத்தோடு கூடிட்டு கர்ஜனை பண்ணிட்டு. 33வது ஸ்லோகம். தேன நாதேன சக்ராத்யா ஜஹர்ஷுரமராஸ்ததா முனயோ யட்சகந்தர்வா சித்தா சாத்யாச்ச கிண்ணரா. சக்ராதி தேவர்கள் அப்போது, அதாவது தேவேந்திரன் தொடங்கின தேவர்கள் அப்போது அந்த தேவியோடு சங்கத்வனியையும் சிம்ஹத்தோடு கர்ஜனையும் கேட்டுண்டு சந்தோஷமாயிட்டு உற்சாகத்தோடு கூடிட்டு அவ ஜெயபேரி சப்தத்தை முழக்கினா. அதே மாதிரி முனிகளும் யட்ச கந்தர்வர்களும் சித்தர்களும் கிண்ணறர்களும் எல்லாம் ஜெயபேரி கோஷம் முழக்கினா. தேவி இதா யுத்தத்துக்கு கிளம்பிட்டா, சத்ருக்களை தேவி இல்லாம பண்ணிடுவள், இனி நமக்கு சங்கடங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய எல்லா சங்கடத்தையும் தேவி தீர்த்து வச்சிடுவள் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. அதனால குஷி வந்துடுத்து. 34வது ஸ்லோகம். யுத்தம் பரஸ்பரம் தத்ர ஜாதம் காதர பீதிதம் சண்டிகா சண்டயோஸ்தீவ்ரம் பாணகத்கதாதிபி. சண்டிகையும் சண்டனும் தம்மில அம்பும் வாளும் கதையும் எல்லாம் உபயோகிச்சுண்டு பயந்தாங்கோழிகள் எல்லாம் பயந்து நடுங்கிற மாதிரியான பயங்கரமான யுத்தம் அங்க உண்டாச்சு. 35வது ஸ்லோகம். சண்டமுக்தான் சரான் தேவி
ചിച്ഛേദനിശിതൈശരൈ മുമോജ പുനഃ ഉഗ്രാൻ ന ആരാജാൻ ചണ്ഡിക പന്നഗാൻ ഇവ. മുമോജ പുനരുഗ്രാൻ നാരാജാൻ ചണ്ഡിക പന്നഗാനിവ. ചണ്ഡമുക്താൻ ശരാൻ ദേവി ചിച്ഛേദനിശിതൈശരൈ മുമോജ പുനരുഗ്രാൻ നാരാജാൻ ചണ്ഡിക പന്നഗാനിവ. ചണ്ടൻ തൊടുത്തുവിട്ട ശരങ്ങളെ ഷാർപ്പാന അമ്പുകളാലെ ദേവി മുറിച്ചു போட்ட பாம்போடு மாதிரி இருக்கிற உக்ர விஷம் இருக்கிற அம்புகளோடு ஒரு கூட்டம் அந்த சண்டனோடு நேர தேவி தொடுத்து விடவும் செஞ்சா. 36வது ஸ்லோகம். ககனம் சாதிதம் தத்ர சங்கிராமே விசிகைஸ்ததா சலபைரிவ மேகாந்தே கர்ஷகானாம் பயப்ரதே. அந்த போர் நடந்துட்டு இருக்கிறத இந்த வெயில் காலத்தோடு கடைசியில விவசாயம் பண்ற விவசாயிகளை பயமுறுத்துற மாதிரி வந்து சேர கரப்பாம்பூச்சிகளை மாதிரி வானத்துல அம்புகளால மூடப்பட்டது. தண்ணி கிடைக்காத டைமில் கிருஷி பண்ணின விவசாயங்களை எல்லாம் நாசம் பண்ற அளவுக்கு கூட்டம் கூட்டமாயிட்டு வர கரப்பாம்பூச்சி கூட்டங்களை மாதிரி அந்த போர் நடக்கிறத வானத்துல அம்புகள் இப்படி மூடப்பட்டது. கூட்டம் கூட்டமாயிட்டு அம்புகள் பாஞ்சு வந்தது. 37வது ஸ்லோகம். முண்டோபி சைனிகை சார்தம் பபாத தரசாரணே முமோஜ பானவிருஷ்டிம் வை கிருத்த பரமதாருணா. உடனடியாயிட்டு முண்டன் சைனிகர்களோடு கூடிட்டு போர்க்களத்துல சாடி விழுந்தான். கோபத்தோடு கூடிட்டு அதிபயங்கரனான அவன் கூர்த்த அம்புகளை வர்ஷிச்சான். 38வது ஸ்லோகம். பாணஜாலம் மஹத்ருஷ்ட்வா க்ருத்தா தத்ராம்பிகா வ்ருஷம் கோபேன வதனம் தஸ்யா பபூவ கனசன்னிபம். பெரிய ஒரு ശരത്തോട് ലൈന് ശരങ്ങൾ இப்படி கூட்டமாயிட்டு தன்னோட நேர சீறிப்பாஞ்சு வர அந்த காட்சியை பார்த்த அம்பிகை ரொம்ப கோவிச்சுண்டு கோபத்தால அம்பிகையோட முகம் அப்படி கார்மேகம் மாதிரி கருகருன்னாச்சு. 39வது ஸ்லோகம். கதளி புஷ்பநேத்ரம் ச ப்ருகுடி குடிலம் ததா நிஷ்கிராந்தாஜ ததா காளி லலாட பலகாத்ருதம். கண்ணு இப்படி கதளிப்பூ மாதிரி சகச்சகானாச்சு. புரிகம் வில்லு மாதிரி வளைஞ்சது. தேவியோடு நெற்றித்தடத்திலேந்து உடனடியாயிட்டு காளிகை வெளியில குதிச்சா. 40வது ஸ்லோகம். வியாக்ர சர்மாம்பரா க்ரூரா கஜ சர்மோத்தரீயகா முண்டமாலாதரா கோரா ശുഷ്കവാബി സമോദര. പുലിത്തോല ഉടുത്തിണ്ട് ആനത്തോല ഉത്തരീയമാക്കിണ്ട് തലയോട്ടികളെ മാലയാക്കിണ്ട് ഭയങ്കരിയായിട്ട് പെരിയ ഒരു പൊട്ടക്കുളം മാതിരി ഇരിக்கிற വയറുമായിട്ട് പാക്കറத்துக்கு பயமுறுத்துற ரூபமாயிட்டு